வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பாக்குறதுன்னா ரொம்ப முக்கியமானதுங்க. குழந்தைங்க இந்த உணவு பார்த்தாவே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அளவு கடந்து இருக்கு. இந்த மாதிரி உணவை எப்படி குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திங்க. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், காலையில 6 மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நம்மளுடைய சேனல்ல வரும். டக்குன்னு நீங்க பார்த்துட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மதியம் 2 மணிக்கு மெயின் வீடியோ வரும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது என்ன காய் அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க, வேற எதுவும் கிடையாது, கோவக்காய். கோவக்காய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமலும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவக்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவு கடந்து இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உழவர் சந்தை நிறைய மார்க்கெட்ல கோவக்காய் ஈஸியா கிடைக்குது. ஆனா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா வேலி ஓரங்கள்ல அப்படியே தொங்கிட்டு இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன் பெரியவங்க கூட அதை சாப்பிட மாட்டாங்க. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க கோவக்காயை சாப்பிடலாங்க. இது ஒரு ஆராய்ச்சியில கூட கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தொடர்ச்சியா ஒரு 100 கிராம் அளவு கோவக்காய் சாரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவு முழுமையா குறைஞ்சிரும் அப்படிங்கறதான். இதை பத்தி தெளிவான வீடியோ ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. கோவக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா சுத்தமா சர்க்கரையில இருந்து முழுமையா விடுபட்டுலாங்க. இந்த கோவக்காய் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க டெய்லியும் உங்களுடைய உணவுல எடுத்துட்டு வரணும். மத்தவங்க பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 2 முறை எடுத்துக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா மஞ்சள் காமலைனால கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல் கெட்டு போனாலும் உடலுக்கு ஆரோக்கியமானது கிடையாதுங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. சோ இந்த கல்லீரல் பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோவக்காய் சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த கோவக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி கார்சினோஜெனிக் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா புற்றுநோய் வராம தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. உடல் எடை குறைக்கணும்னு நினைச்சா கூட இந்த கோவக்காயை தொடர்ச்சி நீங்க சாப்பிடலாங்க. சரி, இந்த கோவக்காய் என்ன மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா குழம்பா செஞ்சு சாப்பிடலாம், இல்ல ஃப்ரையா செஞ்சு சாப்பிடலாம். குழம்பு ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சில நேரங்கள்ல கோவக்காய் பார்த்தா அப்படியே ஃப்ரை பார்த்தோம்னா சாப்பிடலாம் போல் இருக்கும், ஆனா நாம செஞ்சா அந்த மாதிரி வரவே வராது. குழந்தைங்க நம்மள திட்டுவாங்க, பாரு என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா, உனக்கு கோவக்காய் சமைக்கவே தெரியல, என்ன சாப்பிடலன்னு சொல்லி திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இயற்கையா எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தான். ஸோ நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரா ஃப்ரையா, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை இல்லாம செய்யலாம். சரி, எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியாதவங்களுக்காக, தெரிஞ்சவங்க கண்டிப்பா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்காக இந்த கோவக்காய் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கங்க. அப்படி கட் பண்ணாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதை கட் பண்ணிட்டு வதக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு சட்டியில எண்ணெய் வச்சுட்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. போட்டு அந்த கோவக்காயை அப்படியே அள்ளி போட வேண்டியதான். போட்டு அடுப்பு ஒரு மீடியமான சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். மசாலாங்கிறது ஒன்றும் கிடையாது, கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இல்லை அப்படின்னா கடைகளில் கறி மசாலா அப்படிங்கிற பவுடர் கிடைக்கும். ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா இது நல்ல காய் சுண்டக்கூடியது. நிறைய காயினோட அளவு பார்த்துட்டு உப்பு போட்டிங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்புனோட அளவு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க, கோவக்காய் அவ்வளோ சீக்கிரம் அப்படிலாம் வெந்துடாது. இருந்தாலும் லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். ஸ்லோ சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கைப்பட நீங்க பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். இந்த நேரத்துல உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா லைட்டா போட்டுங்க. இதை அடுப்புல சிம்ல வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரை மாதிரி வந்துருங்க. இந்த கோவக்காய் ஃப்ரையை நல்லா தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அமிர்தமா இருக்கும். குழந்தைங்க இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நீங்க செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை. இந்த ஃப்ரை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்பயே போய் நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றது எனக்கும் புரியுது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும்.